ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேக் டு பிஸ்னஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. அம்பேத்கருடைய ரெசிக்னேஷன். அவர் வந்து ஏன் வந்து தன்னுடைய மினிஸ்டர் பதவியை வந்து அவர் ரிசைன் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவும் கூட. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்வாதி மத்தியில் வந்து பதவி பவர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் அதை வேணாம்னு சொல்லிட்டு உதறிட்டு போகிறதுக்கான காரணங்களை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நிறைய பேச போகிறோம். ஏன்னா ஒரு போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது நாட் அன் ஈஸி திங் இன் பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும். எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பதவி அப்படிங்கிறது வந்து பணத்தை விட ரொம்ப உயர்வான ஒரு விஷயம் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் பண்ண தப்புக்காக வந்து அதை உணர்ந்து அதுக்காக வந்து ரிசைன் பண்ணவங்களா இருக்காங்க. இப்போ லால் பகதூர் சாஸ்திரி பார்த்தீங்கன்னா அவர் ரயில்வே மினிஸ்டர் வந்தார். ஒரு மேஜர் ரயில்வே ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ண தப்பு இது நடந்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து அவர் ரிசைன் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நம்ம டாக்டர் அம்பேத்கர் வந்து ஏன் லா மினிஸ்டர் போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணாரு, அதை பற்றி ஒரு ஸ்பீச்சு. அந்த ஸ்பீச்சை படித்தேன். அதை படிச்சதுல நிறைய விஷயங்கள் இருந்தது. அதை பற்றி நம்ம நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு சி த ஸ்பீச். என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பற்றி நம்ம பார்க்கலாம். 27 செப்டம்பர் 1951 வந்து தன்னுடைய பதவி வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஸோ நேரு கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறேன், நான் இமீடியட்டாக வந்து என்ன வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன், அதை அக்செப்ட் பண்ண சொன்னேன். நேரு வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. பொதுவாக வந்து நம்ம ரெசிக்னேஷன் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுப்பாங்க. வித் ஸ்டேட்மெண்ட் ஒரு வித்தவுட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து நான் ஏன் வந்து பதவி விலகிறேன் அப்படிங்கிற பற்றி ஒரு காரணம் வந்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காம போனோம்னா நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணி ஒரு பயஸ்டான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால பீப்புள் மே சஸ்பெக்ட் சம்திங். இவனோட கான்டக்ட் ஆஃப் இவனோட பிஹேவியர் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு போல, இவன் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணனால தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஆகும் அப்படிங்கிறனாலையும், அதே மாதிரி நியூஸ் பேப்பர் மீடியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயஸ்டான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. நம்ம எதுவுமே சொல்லலாம், அவங்களே ஒரு கதை உருவாக்குவாங்க. ஸோ இது ஒரு குக்ட் அப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவரே வந்து டைரெக்டாக வந்து he feel that it's my duty to make a statement about why I'm resigning this ministry post அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒவ்வொன்று என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ரீசன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி வந்து எப்போ எப்படி அப்படிங்க அதை வந்து இது பண்ணார் அப்படின்னு பற்றி பார்ப்போம். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து லா ஆஃப் மினிஸ்டர், அதாவது சட்ட அமைச்சராக வந்து அவர் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷம் ஒரு மாதம் 21 நாட்கள் வந்து அந்த பதவியில் இருந்திருக்காரு. லா மினிஸ்ட்ரி வந்து அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பாலிசியை ஷேப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த பதவியில் இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம அப்போதான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். ஸோ நாட்டுக்கு தேவையான நிறைய பாலிசிகளை வந்து உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால அது வந்து இந்த மினிஸ்ட்ரி போஸ்ட்ல, இந்த லா மினிஸ்டர் போஸ்ட்ல வந்து இல்லை, அதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணாரு. ஸோ நேரு வந்து அந்த மாதிரி எனக்கு இந்த ஆஃபர் கொடுத்தாரு. இந்த மாதிரி என்னால் வந்து காம்பிடென்ட்டாக ரன் பண்ண முடியும், எந்த டிபார்ட்மெண்ட்டையும் எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் நம்பி எனக்கு வந்து அந்த பதவி கொடுத்தாரு. ஸோ நான் வந்து 2 போர்ட்ஃபோலியோ வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து சிபிடபிள்யூடி அப்படிங்கிற சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரேட் டீல் ஆஃப் பிளானிங் ப்ராஜெக்ட் வந்து நடந்துச்சு. பட் இருந்தாலும் நிறைய போர்ட்ஃபோலியோஸ் இதையும் தண்ணி நிறைய பவர்ஃபுல்லான போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்த தப்பு கிடையாது, பட் என்னை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது எதனால் ஐ எம் அன்ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வை இட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கேப்பபிலிட்டியா, ட்ரஸ்டா, ஃப்ரெண்ட்ஷிப்பா, இது மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இதனால தான் அவங்களுக்கு கொடுத்தாங்களா, இல்லை வந்து தனக்கு திறமை இருந்தும் வந்து கொடுக்காத காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அ மெம்பர் ஃபார் ஃபாரின் அஃபேர்ஸ் டிஃபென்ஸ் கமிட்டி. 2 முக்கியமான டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபாரின் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நீ வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்கிறோம், ஜெய்சங்கர் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த போஸ்ட்லாம் வந்து எனக்கு ஏன் கொடுக்கல, இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பிஎம் வந்து அப்போ நேரு வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட நான் இதை பற்றி எதுவும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, அவரும் வந்து எதுவும் பெருசாக கண்டுக்கிட்டதில்லை. ஏன்னா எனக்கு வந்து இந்த கேம் ஆஃப் அந்த பவர் பாலிடிக்ஸில் வந்து ஈடுபடுறதுக்கான எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னுடைய சர்வீஸ் வந்து என்னோட டியூட்டி வந்து என் சர்வீஸ் வந்து நான் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு நோக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒவ்வொரு காரணங்களாக வருவோம். ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி அண்ட் எஸ்சி ட்ரீட்மெண்ட், அதாவது ஸ்கெடியூல்டு கேஸ்ட், அதுக்கப்புறம் பேக்வர்ட் கிளாஸ், இவங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ண விதம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக இருந்திருக்குது. அவருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணுறதுல வந்து அவருக்கு டோட்டலாக வந்து சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. ரொம்ப கேவலமான ட்ரீட்மெண்ட்டாகவும் சரி, அவங்களை கண்டுக்காமல் இருந்த மாதிரியான சம்பவங்களை கூட நடந்திருக்கு. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு இட்ஸ் நாட் சேஃப் கார்டிங் பிசி அண்ட் எஃப்சி, இதுக்கான ஒரு கமிஷன் வந்து கவர்மெண்ட் வந்து உருவாக்கலை. அவங்களுக்கான தேவையான அந்த உரிமைகளை வந்து வழங்குறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு.
ஸோ அது இருந்தாலுமே அது வந்து சாட்டிஸ்ஃபைடான வகையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்த 2025 வந்து நம்ம நிறைய நியூஸ் இன்னைக்கு பார்க்க முடியுது. தலித்துகள் மேலே நடக்கிற அந்த கிரைமாக இருக்கட்டும், டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே வந்து பார்க்குறோம். ஸோ த சேம் ஓல்டு கேஸ்ட் டைரனி, அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷன் அண்ட் அப்ரஷன் இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அவர் அன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு உக்கரமாக இருந்துக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக ரொம்ப கேவலமாக வந்து ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும். ஸோ கவர்மெண்ட் வந்து கன்சர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இருந்திருக்குது. ஸோ பிஎம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே வந்து பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு தான் வந்து பண்ணியிருக்காரு. பட் இங்கே வந்து முஸ்லீம்ஸ் மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் தேவையா, இங்கே வந்து வாட் அபவுட் எஸ்சி, ஸ்கெடியூல் கேஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைபு, கிறிஸ்டியன்ஸ் இவங்களெல்லாம் பற்றி ஏன் யாருமே கன்சிடர் பண்ணல, ஏன் வந்து கவர்மெண்ட் கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான கன்சர்ன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர் வந்து அவர்கிட்ட கேட்குற இந்த மாதிரி எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கூட அவர் வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் அவரோட ராஜினாமா பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இந்த பிசி அண்ட் எஸ்சியோட ட்ரீட் பண்ண விதமும் இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் பாலிசி. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அந்த அமைச்சரவையில் பண்ணக்கூடிய அந்த பாலிசிஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கான அந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஆங்ஸைட்டி அண்ட் வரியாக இருக்குது. அதாவது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இந்த ஃபாரின் பாலிசியில் வந்து என்ன மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லா கண்ட்ரிஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி உருவாக்குற நட்புறவு வந்து கிடையாது. நம்மளை நாமளே வந்து ஏலியனேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ அவர் வந்து 2-3 பாலிட்டிஷியன்ஸோடைய அந்த கோட்ஸ் வந்து அவர் வந்து ஹைலைட் பண்றாரு. பிஸ்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டோவா அண்ட் பிஸ்மார்க் அப்படின்னு ஒரு ஜெர்மன் பாலிட்டிஷியன் இருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ கேம் ஆஃப் ரியலைசிங் த ஐடியல், இட் இஸ் அ கேம் ஆஃப் பாசிபிள் அப்படின்னு சொல்றாரு. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா பார்த்தீங்கன்னா நல்ல கொள்கைகள் வந்து இருக்கிறது நல்லது தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக வந்து நல்லவர்கள் இருக்கிறது வந்து பெரும்பாலும் ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரெண்டுக்கும் ஆப்போசிட்டா வந்து இன்னைக்கு ஃபாரின் பாலிசி வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலையான ஒரு நோக்கத்தோட வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் நல்ல பாலிசி பீயிங் டூ குட், அதாவது ரொம்ப நல்லவனா இருக்கிறது, ரொம்ப நேர்மையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதா வந்துட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த ஃபாரின் பாலிசி இல்லாட்டி இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் நம்ம வந்து ட்ரிக்கியா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக் மைண்டோட வந்து இந்த மினிஸ்டர் போஸ்ட் வந்து அவ்வளோ முக்கியமானது. ஸோ அதில் வந்து ரொம்ப நேர்மை, ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சரு, அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான நிறைய பேர் எவ்வளோ வறுமையில் வாடிட்டு இருக்காங்க, அவங்க லட்சக்கணக்கான மக்களுக்கான அந்த ஃபுட்டு கிடைக்கிறதுக்கும் சரி, இண்டஸ்ட்ரியலைசேஷன் மாதிரியான விஷயங்களை வந்து எய்ட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடங்கி போகுது, இதெல்லாம் நடக்காது ரொம்ப நேர்மையாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி பீங் டூ குட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. 180 கோடி வந்து 350 கோடி 180 கோடி வந்து நம்ம ஆர்மிக்கே வந்து செலவு பண்ணுறோம், நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம செலவு பண்ணுறோமே தவிர, ஏன்னா நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நட்புறவு நாடுகள் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃபாரின் பாலிசி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டாக இருந்திருக்கு. அதில் இவ்வளோ கன்சர்ன்ஸ் இருக்குங்கிறது வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இன்னொன்று கடைசியாக ஒரு 3வது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரச்சனை. அன்னைக்கு வந்து பிரிவினைவாதம் அந்த நிறைய இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பாகிஸ்தானோட வந்து அந்த குவாரல் இருந்துகிட்டே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஃபாரின் பாலிசியாக இருக்கிறது எகெயின் இட்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபைங் ஃபார் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்குது ரிலேட்டட் இந்த பாகிஸ்தான் பிரச்சனை பார்க்குறோம். ஒன்று வந்து காஷ்மீர், இன்னொன்று ஈஸ்ட் பெங்கால். அம்பேத்கர் சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா யார் சரி தப்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. என்னுடைய சொல்யூஷன், என்னுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் டு பார்ட்டிஷன் ஆஃப் காஷ்மீர் அப்படிங்கிறதும், இந்தியர்களுக்கும் புத்திஸ்டுகளுக்கும் வந்து இந்தியாவை கொடுத்துருங்க, பாகிஸ்தானுக்கு முஸ்லிம்ஸ்க்கு வந்து பாகிஸ்தானை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாரு. நமக்கு வந்து we are not concerned with முஸ்லீம் பார்ட் ஆஃப் காஷ்மீர், இட்ஸ் மேட்டர் பிட்வீன் முஸ்லீம் ஆஃப் காஷ்மீர் அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இதுக்காக தான் வந்து அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து கோட் பில் அப்படிங்கிறது. இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஏப்ரல் 11 வந்து இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சட்டமன்றத்திலே இல்லாட்டி பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரவை அந்த முன்மொழிவு கூட்டம் நடக்கிறப்ப அதை வந்து டிஸ்கஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் இல்லாட்டி சட்டமன்றத்தை வந்து ஒரு முன்மொழிவு குறித்து விவாதிக்கிற ஒரு வாக்களிக்கும் முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அது 2 பேர் வந்து பேசி இதை பாஸ் பண்ணலாமா, இதில் என்ன பிரச்சனை சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்து 2 பேருமே பேசி அதை வந்து ஒரு மாதிரி டிஸ்கஷன் நடக்கும், ஒரு டிபேட் மாதிரி போகும். அதெல்லாம் வந்து நடக்கவே இல்லை இந்த ஹிந்து கோட் பில்க்கு. யாருமே வந்து கண்டினியூவாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து யாருமே அலோவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காரு. இதில் வந்து 4 கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க 4 வருஷத்தில். 4 செக்ஷன்ஸ் வந்து நிறைய கிளாஸஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க.
பட் அந்த பில் வந்து இட் வாஸ் லெஃப்ட் டு ராட், அது வந்து அழிஞ்சு போட்டும் அப்படிங்கிறக்காகவே வந்து அப்படியே விட்டுட்டாங்க, அது யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாரு. பார்ட் ஆஃப் பில், அதில் அந்த பில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நம்ம சட்டமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மொத்த பில்லை வந்து நம்ம கொண்டு வர முடியாது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கொண்டு வரலாம். அதாவது இந்த மாதிரி மேரேஜ் பார்ட், டிவோர்ஸ் பார்ட் இதை மட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. மொத்த பில்லையுமே வந்து அவங்க பாஸ் பண்ணாமல் சும்மா பிச்சு பிச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் சட்டமாக வந்து இது பண்ணது வந்துட்டு ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ வாஸ் டீப்லி ஹர்ட் பட் அக்ரீட் அட்லீஸ்ட் டு சேவ் பார்ட் தென் லூசிங் ஹோல். மொத்தமாக இழக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் இது ரெண்டாச்சு சட்ட வடிவத்துக்கு வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு வேற வழி இல்லாமல் நான் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் டு பி ட்ராப் டியூ டு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன். எதிர்கட்சிகள் வந்து அவ்வளவு அப்போசிஷன் இருந்தனால இதை வந்து பில் வந்து பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த வருத்தம் வந்து அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான கோட் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி இஸ் த சோல் ஆஃப் இந்து சொசைட்டி. இந்த இந்து சமூகத்துடைய ஒரு ஆணி வேற இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி, இந்த ஜாதி அதில் இருக்கிற அந்த சதுர்வர்ண கோட்பாடு சொல்கிறாங்களா, ஸோ அந்த இன்இக்வாலிட்டி தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு, சீர்திருத்தருக்கு ஒரு கோட் வந்து தேவைப்பட்டுச்சு. அதை வந்து எ கோட் நீடட் டு லீவ் ஈக்குவாலிட்டி பிட்வீன் கிளாஸ், இன்இக்வாலிட்டி பிட்வீன் கிளாஸஸ் அண்ட் செக்ஸ் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு வெப்பன் தேவைப்பட்டுச்சு. அதுதான் இந்த ஹிந்து கோட் பில் அப்படிங்கிறது. பட் அதுவே நடக்கலை அப்படின்னும். அண்ட் தட்ஸ் வை ஹிந்து கோட் வாஸ் த கிரேட்டஸ்ட் ரிஃபார்ம் மெஷர் ஈவன் அண்டர்டேக் பை லெஜிஸ்லேஷன் இன் அவர் கண்ட்ரி. அதை பண்ணணும்னு நினைச்சோம், அதை கொண்டு வர பார்த்தோம், ஆனால் கொண்டு வர முடியல. பட் நோ லா பாஸ்ட் இன் பாஸ்ட் ஆர் லைக்லி டு பி பாஸ்ட் இன் ஃபியூச்சர். எதிர்காலத்திலையும் கடந்த காலத்தில் நடக்கல, எதிர்காலத்தில் நடக்க போறதில்ல. இது நடக்காத வரைக்கும் இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி, இந்த ஜாதி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அவர் வந்து தன் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. மை எக்ஸிட் ஃப்ரம் கேபினெட் மே பி எ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் பட் ஐ மஸ்ட் பி ட்ரூ டு மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் முடிக்கிறாரு. ஸோ இவ்வளோ ஒரு தனித்துவமான ஒரு மாமனிதன் வந்து அவ்வளோ பெரிய போஸ்ட்டை வந்து பதவி ராஜினாமா பண்ணதுக்கான காரணம் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கான உரிமைகளோ அவங்க போராட்டத்துக்கான ஒரு விடிவு காலமோ வரல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய பதவியை வந்து தூக்கி வீசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருடைய அந்த ஸ்பீச்சை வந்து படிக்கிறப்போ உண்மையாக ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ், அன்னைக்கு அரசியல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு அந்த ஸ்பீச்சில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எவ்வளவோ நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் பாலிட்டி அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், நம்ம இந்திய வரலாறுல பாராளுமன்றத்தில் யார் யார் என்னென்ன மினிஸ்டர் போஸ்ட்டில் இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, அந்தந்த டைமில் என்னென்னலாம் நடந்துச்சு, என்ன மாதிரி சட்ட வடிவம் வந்து பில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு எதெல்லாம் சட்ட வடிவம் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபெயில்டு சிஸ்டம் தான் வந்துட்டு இந்த ஹிந்து கோட் பில் அப்படிங்கிறது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இம்பாக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் வந்து இன்னைக்கு ரியாலிட்டியில் நம்ம வந்து நம்ம நாடு முழுக்க நடக்கிற விஷயங்கள் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது எவ்வளோ முக்கியம், எதுக்காக அந்த பதவியை வந்து தூக்கி வீசினார் அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்பீச்சோடைய அந்த ஆர்டிக்கல் டெஸ்கிரிப்ஷனையும் வந்துட்டு நான் இந்த வீடியோ லிங்க்ல வந்து அந்த டெஸ்கிரிப்ஷனை வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிச்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.